ஈரானின் புதிய உச்ச தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள முஜ்தபா கமேனி, அயத்துல்லா கமேனியின் இறுதிச் சடங்கில் நேரில் பங்கேற்காதது பேசு பொருளாகியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு தெஹ்ரானில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான மக்கள் மற்றும் சர்வதேச பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் புதிய உச்ச தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள முஜ்தபா கமேனி இந்த இறுதிச் சடங்கில் இன்னும் நேரில் கலந்து கொள்ளவில்லை. அவரது 3 சகோதரர்கள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளனர். பிப்ரவரி தாக்குதலில் முஜ்தபா படுகாயமடைந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது இஸ்ரேலின் நேரடி கொலை மிரட்டல் இருப்பதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் ரகசிய இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கமேனியை கொன்று இருக்கலாம், ஆனால் அவரது கொள்கைகளை அழிக்க முடியாது என அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. கொல்லப்பட்ட ஈரான் தலைவர் கமேனியின் இறுதிச் சடங்கு கூட்டத்தின் மீது ராணுவ ரீதியாக தாக்கியிருக்கலாம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறிய கருத்து விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. அவருக்கு பதிலடி தரும் வகையில் எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள ஈரானுக்கான அர்மீனியா தூதரகம் 250வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் அமெரிக்காவிற்கு நாகரிகமும் வரலாறும் கௌரவமும் இல்லை என சாடியுள்ளது. வாசனை திரவிய பாட்டிலை உடைத்தாலும் அதன் நறுமணம் பரவுவதை தடுக்க முடியாது என்றும், அதைப்போல கமேனியின் கொள்கைகள் பரவும் எனவும் கூறியுள்ளது. ஈரான் முன்னாள் உயர் தலைவர் கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்வோம் என ஒருவர் ஆவேசமாக கத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கமேனியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த முகமது ரசூலி என்ற கவிஞர் டிரம்பை வீழ்த்துவோம், அமெரிக்காவை வீழ்த்துவோம், இஸ்ரேலை வீழ்த்துவோம் என முழங்கினார். உலகின் மோசமான மனிதரை இன்னும் ஏன் விட்டு வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் முழங்கினார். இதை கேட்டு அங்கு கூடியிருந்தோர் ஆவேசமாக பதில் குரல் எழுப்பினர். ஈரான் தன்னை கொல்ல முயற்சிப்பதாக டிரம்ப் கடந்த ஆண்டே கூறியிருந்தார். பலரும் அமெரிக்காவிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.